என் தங்கமே, உன்னுடைய வீட்டில் ஒரு கெட்ட விஷயத்தை ஒருவன் நடத்த தினம் தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ உஷாராகிவிட வேண்டும். நடப்பது எனக்கு சரிப்பட்டு வரவில்லை என்பதனால்தான் அப்பன் இதனை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விடுவாய். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தையும் நீ காப்பாற்றி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நம்மை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று சொல்லி நீ பதறிய காலங்கள் எல்லாம் முடிந்து ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி விட்டாய். எப்படியும் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். அப்படி இருக்கும் நேரம் உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை அதிகமாக துன்பப்படுத்துகின்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை யாருடனாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய். நாம் யாருடனாவது இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டோமானால் நம் மனதில் இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் குறைந்துவிடும் என்பது என் பிள்ளையினுடைய எண்ணம். இப்படித்தான் இத்தனை நாளும் உன் வீட்டிற்கு வருகின்ற இவரிடம் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு குழப்பங்களையும் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ பகிர்ந்தது தவறில்லை, உன் மனபாரம் குறையும் என்று நீ அதை செய்தாய். ஆனால் நீ யாருடன் பகிர்ந்து கொண்டாயோ, யாரை இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக நீ தேர்ந்தெடுத்தாயோ அதுதான் தவறு என்று உன் அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, எல்லா விஷயங்களையுமே சரியாக யோசித்து முடிவெடுக்கின்ற உனக்கு இந்த விஷயத்தில் நீ சற்று தடுமாறி விட்டாய். ஏனென்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள், உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த கஷ்டங்கள் என்று இவை அத்தனையையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உனக்கு இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை வந்தவுடன் அதனை சட்டென்று என் பிள்ளை யாரிடம் சொல்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் யார் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். ஆனால் இதன் மூலமாக உனக்கு நடந்தது என்ன தெரியுமா? எல்லோருமே நல்ல எண்ணத்தோடு தான் நம் விஷயங்களை கேட்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. உனக்குத்தான் உன் வாழ்க்கையை பற்றி நீ பகிர்கிறாய். ஆனால் அதை கேட்பவர்களுக்கு அது கதையாக மட்டும்தான் இருக்கும். அதுவும் சுவாரஸ்யமான ஒரு கதையாகத்தான் அவர்கள் இதை நினைக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் பெற நினைக்கின்ற சில உண்மைகள் என்ன தெரியுமா? இதிலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்ள நினைக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா? உன்னை தேடி வந்ததற்கு காரணமே உன்னை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதாக இருக்கும் பொழுது நீயாகவே தானாக சென்று அவர்களிடத்தில் இதையெல்லாம் புலம்பி தீர்க்கும் பொழுது அவர்களுக்கு அது மிகவும் எளிதான விஷயமாக மாறிவிட்டது. எதையும் நோண்டி துருவி உன்னிடத்தில் கேட்க வேண்டியதில்லை. அது என்ன இது என்ன என்று உன்னிடத்தில் எதையுமே கேட்க வேண்டிய கட்டாயமில்லை. ஏனென்றால் நீயாகவே எல்லா விஷயங்களையும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதில் என்ன கஷ்டம்? அவர்களுக்குத்தான் அவர்கள் நினைத்தது எல்லாமும் தானாகவே உன்னிடத்தில் இருந்து கிடைக்கிறதல்லவா? இந்த நிலையை, இந்த சூழ்நிலையை கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக நிஜமான ஒரு வாழ்க்கையை நோக்கி உன்னை தயார்படுத்த வேண்டும். நிஜமான ஒரு சூழ்நிலையை நோக்கி உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். நடந்து முடிந்த காரியங்கள் அத்தனையிலும் உன்னுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருந்திருக்கிறது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலகட்டத்தில் நீ அத்தனையையும் தெளிவாக உணர வேண்டிய நேரம். இனி உன்னை சுற்றி
என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதில் இல்லை உன் கவனம். இனி என் பிள்ளை நடக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாருடனும் நாம் நல்லபடியாக பேசுகிறார்கள் என்பதற்காக அத்தனை விஷயங்களையும் ஒப்பித்து கொண்டிருக்கிறாய். இது உன்னை எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து தெரிந்து கொள். உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் ஏளனமாக நினைக்கிறார்கள். என் குழந்தையே, ஒரு கஷ்டம் என்று நீ கண்ணீர் வடித்தால் இதுவெல்லாம் இவர்களுக்கு தேவைதான் என்று சொல்கின்றார்கள். இதையெல்லாம் இவர்கள் அனுபவிக்க வேண்டியது இவர்கள் தலையெழுத்துதான் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எதனால் உனக்கு நடந்தது, யாரால் நடந்தது என்பதை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை. அதை பற்றியெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ளவும் விருப்பப்படவில்லை. ஏன் தெரியுமா? இது இப்படியே நடந்தால் போதும் என்பது மட்டுமே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இது இப்படியே நடந்துவிட்டால் போதும் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் இந்த தருணம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி தர வேண்டும். மிகப்பெரிய அதிசயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனது தடுமாறும் பொழுது எதை பற்றி யோசிக்கிறோம் என்று தெரியாமல் ஏதாவது ஒரு நிலையில் நீ சென்று விழுந்து விடுகின்றாய். ஆனால் அதையெல்லாம் சரியா நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும் பொழுது நீ செய்த தவறுகள் அத்தனையையும் நிச்சயமாக என் குழந்தை நீ உணரத்தான் செய்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும், உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்றும் நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளத்தான் செய்கின்றாய். உன்னோடு இருக்கும் வரை இனி உனக்கு நடப்பது அத்தனையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றாய். அதே நேரத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள், நாம் யாரிடத்தில் எப்படி பழகுகிறோம் என்பது போன்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை அதிகமான வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது. நாம் பழகிய மனிதர்கள் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யும் பொழுதுதான் உனக்கு புரியும் நாம் எப்பேற்பட்டவர்களோடு இத்தனை காலம் பழகி இருக்கிறோம் என்று. நாம் எப்பேற்பட்டவர்களோடு இத்தனை காலம் நம்முடைய பழக்கத்தை தொடர்ந்திருக்கிறோம் என்று. இது உனக்கு புரிய வரும் நேரம் நிச்சயமாக நீ செய்கின்ற தவறுகள் என்னவென்று உனக்கு புரியும். நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்திருந்தாலும், ஏது நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் தெளிவை கொடுக்க வேண்டும் என்றால் உனக்கு அந்த இடத்தில் தெய்வத்தின் துணை இருக்க வேண்டும். இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ நிறைவான ஒரு பதிலை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது போல நமக்கு ஆறுதலை சொல்கிறார்கள், நம்மிடத்தில் ஆறுதலாக இவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் இவர்களிடத்தில் நீ ஒப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாரையுமே நம்பிவிட முடியாது என் குழந்தையே. யாராக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அவர்களிடத்தில் நீ எந்த ஒரு உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்லாதே. எந்த ஒரு விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லி அதன் பிறகு உன்னுடைய அவமானத்தை நீயே தேடிக்கொள்ளாதே. அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையில் நமக்கு நல்லது நினைப்பவர்களை அருகில் வைப்பதும் நமக்கு கெடுதல் நினைப்பவர்களை விட்டு விலகிச் செல்வதும் உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம். இந்த பாடத்தை உனக்கு நேரத்தில் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை
உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? எந்நாளுமே கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான ஆபத்துகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அவைதான் நான் எப்பொழுதும் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். என் பிள்ளையே, உன்னை சுற்றி சுற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் புலம்பி தீர்ப்பதை விட அவர்களை பற்றிய சில விஷயங்களை என்னவென்று அவர்களிடம் கேட்டுப்பார். நிச்சயமாக அதை அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம், இவர்கள் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்றே உன்னை தேடி வருகிறார்கள் என்று. அப்படி இல்லாமல் அவர்களை பற்றிய விஷயங்களை நீ கேட்காமலேயே உனக்கு எடுத்து சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் இதற்கான சரியான புரிதலை நீ பெற வேண்டும். இதற்கான சரியான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பேச வேண்டும் என்பதற்காக யாரிடத்திலும் எதையும் உளறி கொட்டி கொண்டிருக்காதே. வேண்டும் என்றுதான் இந்த காரியம் நடக்கிறது என்பதனை உன் கருப்பன் அடித்து சொல்கின்றேன். உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் எல்லாம் உன்னை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிறார்கள். உன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் உன்னை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிறார்கள். இப்பொழுது உன் அருகில் இருப்பவர்கள் எல்லோருமே உன்னுடைய துரோகிகள்தான். எந்த நேரத்தில் உன் காலை வாரி விடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற துரோகிகளைத்தான் நீ அருகில் வைத்திருக்கின்றாய். அதனால் இனி எதற்காகவும் என் பிள்ளை சட்டென்று எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் நீ செய்துவிடக்கூடாது என்பதைத்தான் கருப்பன் சொல்கின்றேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் தவறான விஷயங்களை உனக்கு சொல்லி உன்னை தவறான பாதையில் அழைத்து செல்ல இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை அழிப்பதிலேயே முதன்மையான நோக்கமாக இருக்கின்றது. மற்றவர்கள் மத்தியில் உனக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுப்பதே இவர்களின் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இதற்காக இவர்கள் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கையின் மீது அதிக கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீ எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னாலுமே உன்னிடம் நோண்டி நோண்டி கேள்விகளை கேட்கிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையில் இவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வதிலும் இவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடந்து முடிந்தது கருப்பன் சொன்னது போலத்தான், மீண்டும் நினைக்க வேண்டியது அல்ல. இதனால் நீ இனி ஒருபொழுதும் கலங்கக்கூடாது என்பதனைத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ கலங்கியது எல்லாம் போதும். இவர்கள் முன்னிலையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனியாவது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய முன்னே வா. அப்பன் சொல்வது போல மற்றவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்பி ஒருபொழுதும் நீ ஏமாந்து விடாதே. மற்றவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஒருபொழுதும் என் பிள்ளை நீ மதிமயங்கி விடாதே. வேண்டும் என்றே இவர்கள் உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிட செய்கின்ற சூழ்ச்சிகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை துன்பப்படுத்த வருகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி எல்லா நிலையிலும் உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். இனி எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக கருப்பன் சரியில்லை என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது. தேவையில்லாத இந்த விஷயங்களுக்குள் இனியும் சிக்கி தவிக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். இனி அத்தனையிலும் நீ நிறைவான ஒரு வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.